சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம். ஓம் சாந்தி. 17/9/2022 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்களுடைய இந்த வாழ்க்கை அதிக மதிப்பு வாய்ந்தது. நீங்கள் இந்த பிறவியில் சோழியிலிருந்து வைரமாக மாற வேண்டும். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தந்தையை நினைவு செய்யுங்கள். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இல்லாததால் முழு ரெஜிஸ்டரும் கெட்டுப்போகிறது? பதில்: ஒருவேளை யாருக்காவது துக்கம் கொடுத்தால் துக்கம் கொடுப்பதன் மூலமாக ரெஜிஸ்டர் கெட்டுப்போகிறது. இந்த விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. பிறருக்கு துக்கம் கொடுப்பது என்றால் தன்னை துக்கப்படுத்துவது ஆகும். தந்தை ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பது இல்லை. அதனால் குழந்தைகள் தந்தைக்கு சமமாக மாற வேண்டும். 21 பிறவிகள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதற்கு ஒன்று பவித்திரமாக மாறுங்கள். இரண்டாவது, என் மனம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். இல்லறத்திலும் மிக இனிமையான விவகாரம் செய்யுங்கள். பாடல்: பாக்கியத்தை எழுப்பி வந்திருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஆத்மாக்களாகிய நாம் நமது எந்த பாக்கியத்தை உருவாக்கி வந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது மீண்டும் புதிய உலகத்திற்கு நாம் பாக்கியத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். அவர்கள் உலகிய யுத்தத்தில் இருக்கின்றார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் ஆன்மீக யுத்தத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். பிறகு புதிய உலகத்திற்கு எஜமானராக மாறுவதற்கும் ராவணன் மீது வெற்றி பெறுவதற்கும் நீங்கள் யுத்தத்தில் இருக்கின்றீர்கள். தந்தை இந்த நேரம் நேரடியாக அமர்ந்து புரிய வைக்கும் பொழுது சரியாக படுகிறது. வெளியே சென்றவுடன் எவ்வளவு நல்ல நல்ல பாயிண்ட்டுகளாக இருந்தாலும் அத்தனையும் மறந்து விடுகின்றன. நீங்கள் வாடி போகின்றீர்கள். தந்தை ஸ்ரீமத்து கொடுப்பவர், புதிய உலகின் சுய ராஜ்யத்தை கொடுப்பவர். முதலில் என்னிடம் கழுதைக்கான வேலை இருந்தது. அப்படின்னா கழுதை பொதி சுமக்கும்ல, அந்த மாதிரி மனசில் சுமைகளை சுமந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது ராஜ்யம் கிடைத்திருக்கின்றது என்று ஆத்மா சொல்கின்றது. கழுதை வேலை என்ன, ஏன் சொல்லப்படுகிறது? கழுதையின் உதாரணம் கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் கழுதையை அலங்கரித்து அதன் முதுகில் துணி மூட்டையை வைத்தால் அது புழுதியை பார்க்கும் பொழுது அதில் விழுந்து புரளும். அப்படிதான் குழந்தைகளுக்கு பாபா சுய ராஜ்யம் கொடுப்பதற்காக, அலங்காரம் செய்வதற்காக இங்கு வந்திருக்கின்றார். இப்போ காலையில் அமிர்த வேலை யோகா மற்றும் தினசரி முரளி வகுப்பில் பாபா ஞானத்தினாலேயும் குணங்களாலேயும் சக்திகளாலும் தினமும் அலங்காரம் செய்கிறாரு. அந்த புழுதியில் புரள்றது அப்படின்றது மண்,
மண்ணில் போயிட்டு அந்த கழுதை தன்னுடைய அலங்காரத்தை கலைத்து கொள்கின்றது. என்னதான் கழுதைக்கு அலங்காரம் பண்ணாலும் அதே மாதிரி பாபாவுடைய குழந்தைகளுக்கு அலங்காரம் செய்கிறாரு. எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சிலர் பாடி கான்ஷியஸில் வந்துடுறாங்க. அப்போ அந்த அலங்காரங்கள் கலைக்கப்படுகின்றன. இந்த ஞானம், யோகம், அந்த யோக சக்தி, அப்புறம் குணங்கள் எல்லாமே கலைஞ்சிடுது. அவர் டெய்லி அலங்காரம் செய்கிறாரு. அதை பாடி கான்ஷியஸில் வர்றதுனால நாமளே அதை கலைச்சிக்கிறோம். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் பாபா கழுதைக்காக எக்ஸாம்பிள் சொல்கிறார். போக போக குழந்தைகளின் மீது இந்த மாயாவுடைய மண் படியும் பொழுது அலங்காரம் எல்லாவற்றையும் அழித்து விடுகின்றார்கள். பாபா நம்மை மிக நன்றாக அலங்கரிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நாமே புரிந்து கொள்கின்றோம். பிறகு மாயா அப்படி பிரபலமாக இருக்கின்றது. அதனால் அந்த மாயாவுடைய பொழுதி அப்படின்னா பாடி கான்ஷியஸ், இந்த தேக உணர்வில் வர்றது மண்ணில் புரள்ற மாதிரி, அந்த மாதிரி புரண்டு அலங்காரத்தை கெடுத்து கொள்கின்றார்கள். எல்லாவற்றையும் விட மிக பெரிய புழுதியாக இருப்பது என்னன்னா விகாரம். குறிப்பாக விகாரங்களோடு உங்களுடைய யுத்தம் நடக்கின்றது. காம விகாரம் மகா எதிரி என்று சிவ தந்தை சொல்கின்றார். அது எப்படி விரோதியானது என்பதை யாரும் அறியவில்லை. தந்தை நமக்கு சுய ராஜ்யத்தை கொடுத்திருந்தார். இப்பொழுது அதை நாம் இழந்துவிட்டோம். பிறகு தந்தை விகாரங்களிலிருந்து வெற்றி பெறுவதற்கான யுக்திகளை சொல்லிக் கொடுக்கின்றார். உண்மையிலேயே உங்களுடைய சண்டையானது மகா எதிரியாக விளங்கும் காம விகாரத்தோடு நடக்கின்றது. காம இச்சை உடையவரை தன்னலமற்றவராக மாற்றுங்கள் என்று இப்பொழுது சிவ தந்தை சொல்கின்றார். தன்னலமற்றவர் என்றால் எந்த ஆசையுமே கிடையாது. யாரிடம் எந்த விகாரமோ இல்லையோ அவரைதான் நிஷ்காமி என்று சொல்வார்கள். நிஷ்காமி அப்படின்னா எந்த விதமான இச்சா ஆசைகளும் அற்றவர்கள். தந்தை காமத்தின் மீது வெற்றியை பெற வைக்கின்றார். ராவண ராஜ்யம் எப்பொழுது ஆரம்பமானது என்பது யாருக்குமே தெரியாது. ஜெகநாதர் கோவிலில் தேவர்களின் மிக கேவலமான விகாரங்கள் சம்பந்தப்பட்ட சித்திரங்கள் இருக்கின்றன. இதிலிருந்து தேவதைகள் பாவ பாதையில் சென்றதால் மனிதர்கள் காம இச்சை உடையவராக மாறியிருக்கின்றார்கள் என்பது நிரூபணமாகின்றது. இப்பொழுது நீங்கள் காம இச்சை உடைய மனிதரிலிருந்து ஆசையே இல்லாத தேவதைகளாக மாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுடைய யுத்தம் வித்தியாசமானது. சொல்கிறாங்களே, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கத்தியின்றி இரத்தமின்றி நடக்கக்கூடிய தர்ம யுத்தமாகும். ஆத்மாவுடைய சுய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, ஆத்மாவுடைய சுய தர்மம் பவித்ரதா, சுகம் மற்றும் சாந்தி. இந்த தூய்மையும் சுகம் சாந்தி நிறைஞ்ச அந்த ஆத்மாவுடைய உண்மையான சுய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நாம் செய்யக்கூடிய இது ஒரு யுத்தமாகும். விகாரங்களின் மீது நடத்தப்படக்கூடிய யுத்தம். அதர்மத்தை அடித்து சத்து தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக நடத்தப்படக்கூடிய யுத்தமாகும். அதர்மம் அப்படிங்கிறது அப்பவித்திரதா, துக்கம், அசாந்தி. இவற்றை அழித்து சத்தியமான தர்மமான பவித்ரதா, சுகம், சாந்தியை ஸ்தாபனை செய்வதற்காக இந்த தர்ம யுத்தம் நடைபெறுகின்றது. பாபா சீச்சியான இந்த உலகத்தின் மீது வைராகியத்தை ஏற்படுத்துகின்றார். இது விஷம் நிறைஞ்ச வைத்தரணி நதியாக இருக்கின்றது. இப்போ இந்த கருட புராணம் இருக்கு இல்லையா, அதில் கும்பி பாக்கு நரக்கு, விஷய் வைத்தரணி நரகம், ரௌரவ் நரக்கு, அது மாதிரிலாம் ஒரு 28 விதமான நரகத்தை எழுதப்பட்டிருக்கு கருட புராணத்தில். இது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு
அந்த காலத்தில் சரீரம் விட்ட நாள்லேருந்து இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கருட புராணத்தில் ஒரு சில விஷயங்களை புரிய வைப்பாங்க. ஒரு பீரியடில் இருந்துச்சு அது. இப்போவும் கருட புராணம் இருக்குது, ஆனால் அதை யார் படிக்கிறாங்கன்னு தெரியல. அதில் வந்து எந்தெந்த தவறு செஞ்சால் என்னென்ன பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த கருட புராணம் படிக்கும் பொழுது அவங்க ஏற்கனவே வந்து க்ளோஸ் ரிலேஷன் இறந்துருக்காங்க. அதனால் ஒரு வைராக்கியம் இருக்கும். அதுக்கு பேர் சுடுகாட்டு வைராக்கியன்னு பேர். ஒரு 10 நாளைக்கு அந்த வைராக்கியம் இருக்கும், டெம்பரவரியாக இருக்கும். அந்த டைமில் இந்த கருட புராணம் படிக்கும்போது இந்த கர்மத்தினுடைய ஆழமான ரகசியம் அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. தப்பு செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக வரும். அதுக்காக படிக்கப்பட்டது. அதில் வந்து இந்த விஷய் வைத்தரணி நதி அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்குது. அதாவது புத்திரன், தர்ம புத்திரன்னு பேர். அவங்களோட வேலை பேரண்ட்ஸை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறது. தர்ம பத்தினி அப்படின்னா அவங்க கணவன் மற்றும் குழந்தைகளை அவங்களால நல்லா பார்த்துக்கிறது பத்தினியோட தர்மம். அது மாதிரி பத்திக்கு ஒரு தர்மம் இருக்குது, கணவனுக்கு ஒரு தர்மம் இருக்குது, குழந்தைங்களுக்கு ஒரு தர்மம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்குது. யார் வந்து அந்த தர்மத்தை மீறுறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த விஷய் வைத்தரணி நதியில் தூக்கி போடுவாங்களாம். அந்த நதி அப்படின்றது ரத்த ஆறு மாதிரி இருக்கும். அந்த ரத்த ஆற்றுல அங்கங்கே தலை, கை, கால் அப்படியே மிதந்துட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த மலம் அதெல்லாம் கூட இருக்குமா. அந்த மாதிரி இடத்துல தூக்கி போட்டுருவாங்க. இவங்களும் அங்கே மிதந்துட்டு இருக்கணும் அந்த ரத்த ஆறில். அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும். யார் வந்து தன்னுடைய தர்மத்தை மீறுறாங்களோ, அதாவது இந்த பத்தினி, புத்திரன், அது மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு தர்மம் இருக்குது. அந்த கடமையை யார் மீறுறாங்களோ அவங்கள அங்கே போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா உலகமே அப்படி தான் இருக்குது. எல்லாருமே தர்மத்தை மீறி இருக்காங்க. அதனால் எல்லாருமே இந்த விஷய் வைத்தரணி நதியில் தான் இன்றைக்கி உலகம் வந்து மேக்சிமம் அப்படி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக மிக அதிகமான மதிப்பு வாய்ந்த வாழ்க்கையாகும். இதில் சோழியிலிருந்து வைரம் போல நாம் ஆக வேண்டும். இது புத்தியினுடைய விஷயமாகும். நீங்கள் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். இந்த காலத்தில் மரணத்திற்காக அநேக விதமான வெடிகுண்டுகள், நியூக்ளியர் பாம் இருக்குது, ஹைட்ரஜன் பாம், நைட்ரஜன் பாம்னு ஏகப்பட்ட பாம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மனிதர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. முற்காலத்தில் யுத்தம் எப்பொழுதும் நகருக்கு வெளியில் மைதானத்தில், மிகப்பெரிய மைதானத்தில் தான் போர் நடக்கும். வெற்றி பெற்ற பிறகு அந்த நகரத்துக்குள்ளே வருவாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நகரத்துக்குள்ளே வெடி வெடிக்கிறாங்க. எந்த தவறும் செய்யாத பப்ளிக்கு, பொது மக்கள் வந்து அந்த வெடியினால் இறந்து போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு. அந்த காலத்தில் போர் நடக்குதுன்னா அவுட் ஆஃப் சிட்டி தான் நடக்கும், உள்ள நகரத்துக்குள்ளே நடக்காது, வெளியில் தான் கிரவுண்டில் நடக்கும். ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளவே வெடி வெடிக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் வெடியை தூக்கி வீசுகிறாங்க. அதில் குழந்தைகள் வந்து எங்கே சென்று வருவதாக இருந்தாலும் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பிற்கான சாதனம். இப்படி என்ன நடந்தாலும் சரி, நம்மளை கடவுள் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து பாபாவுடைய நினைவில் இருக்கணும். பாபாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது தான் பாபா நம்மளுக்கு டச் பண்ணுறதை நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். இப்போ ஒரு தாய் கோழிக்கு வந்து மேலே பருந்து பறக்கிறது தெரியுது, ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சவுண்டு கொடுக்கும். அதில் அந்த எல்லா கோழி குஞ்சுகள் வந்து அந்த தாய் கோழியோட ரெக்கைக்குள்ளே வந்துடும். ஆனால் ஒரு சிலது மட்டும் அது அசால்ட்டாக என்ன பண்ணோன்னா அது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த தாய் கோழி அங்கே கத்திகிட்டு இருக்கு, ஐயோ பருந்து வந்துடுதே, தூரமாக வேற இருக்குது, ஆனாலும் பக்கத்தில் வருது, பருந்து கூட சண்டை கூட போடும், இருந்தாலும் டக்குன்னு அடிச்சுட்டு போயிடும் பருந்து அந்த தனியாக இருக்கிற கோழியை. அதனால தான் பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது திரிகாலதர்ஷி பாபாவுக்கு தெரியும். பாபா சொல்லுவார், இந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும்னு டச் பண்ணுவார். சொல்லுவார்னா வாய் திறந்து சொல்ல மாட்டார். நம்மளுக்கு தோணும் இந்த நேரத்தில் நம்ம இங்கே போகணும் அங்கே போகணும், ஏதோ ஒரு எண்ணம் வரும். அதுதான் பாபாவோட டச்சிங்கு. ஆனால் அது எப்போ டச் ஆகும் அப்படின்னா நம்ம மைண்டை வந்து ஃப்ரீயாக இருக்கணும்.
நம்ம பாபாவுடைய நினைவில் இருக்கணும். அப்போ பாபா சொல்கிறத நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். அந்த நேரத்தில் நம்ம வந்து பாபா என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதன்படி நடக்க முடியும். ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரம் இறை நினைவு தான். அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்களும் பாபாவும் நினைங்க, மற்றவர்களையும் நினைக்க வைங்க. எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் பாபாவோட டச்சிங் வந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு பாபா சொல்கிறார். உங்களுடைய கிளைகள் திறந்து கொண்டே இருக்கும். தானம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அழியாத ஞான ரத்தினங்களின் தானமே மிக உத்தமமான தானமாக இருக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலை திறங்கள். உங்களுடைய ஹாஸ்பிட்டலில், இந்த மருத்துவமனையில் மருந்து போன்ற எந்த விஷயமும் கிடையாது. நம்ம மருத்துவமனையே ஒரு வித்தியாசமான மருத்துவமனை. இதில் வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபிசிக்கலாக பாபா மெடிசன் கொடுக்கறது இல்லை, ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, நம்ம போகும்பொழுது, வரும்பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, அமரும் பொழுது, சிவ் பாபாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது அது தானாக ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். பாபாவை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. பாபாவுடைய நினைவில் இருங்க அப்படின்ற இந்த ஒரு அறிமுகத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதற்காக ஒரே இடத்தில் அமர வேண்டும் என்பது கிடையாது. எப்பொழுது ஒருவர் நினைவு செய்வது இல்லையோ அப்பொழுது கூட்டத்தில் அமர வைக்கப்படுகின்றார்கள். கூட்டத்தில் பலம் இருக்கும். அதாவது பக்தியில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, தனியாக பிரார்த்தனை செய்கிறதுக்கும் கூட்டு பிரார்த்தனை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பல பேர் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது அதில் ஒரு சக்தி கிடைக்குது. அதே மாதிரி பாபாவை நினைக்கிறது கூட எல்லாரும் சேர்ந்து பாபாவை நினைக்கும் பொழுது அளவிட முடியாத சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நல்ல சகவாசம் வந்து கரை சேர்க்கும். கெட்ட சகவாசம் வந்து பாதிலேயே படகை மூழ்க வைக்கும். வெளியே சென்றவுடன் நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். அதிகாலையில் எழுந்து தந்தையை அன்போடு நினைவு செய்யுங்கள் அப்படின்னு பாபாவே சொல்லி கொடுக்குறாரு. நினைவிற்கான சார்ட் வையுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். பாரதத்தின் பழைய யோகம் பிரசித்தமானதாகும். பல இடங்களில் யோக ஆசிரமம் இருக்கின்றது. அவர்கள் எல்லோரும் ஹட்ட யோகத்தை கற்பிக்கின்றார்கள். அதனால் எந்த நன்மையும் கிடையாது. அது ஹட்டயோகம் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. பாரதத்தின் பழைய யோகத்தை கற்பிக்க வெளிநாட்டிற்கு போகின்றார்கள். ஆனால் அவை எல்லாம் ஏமாற்று வேலையாகும். உங்களுடையது எல்லாவற்றையும் விட உயர்ந்த சந்நியாசமாகும். நீங்கள் பழைய உலகத்தை சந்நியாசம் செய்கின்றீர்கள் புத்தியின் மூலமாக. பாபா லாஸ்ட் அவ்வியக்த முரளியில் என்ன சொன்னார்னா, ஒரு 3 விஷயம் சொன்னார். அதாவது இந்த 3 விஷயத்தில் முதல் விஷயம் பழைய உலகம், 2வது பழைய சம்ஸ்காரம், 3வது இந்த பழைய தேகத்தினால வரக்கூடிய அபிமானம். அதனால் இந்த 3 விஷயத்தை எப்போ நாம் வந்து புத்தியின் மூலமாக விடுபட்டு விடுகின்றோமோ அப்பொழுது நம்ம அந்த அவ்வியக்த ஃபரிஷ்தா நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொன்னார். பழைய உலகம், பழைய சம்ஸ்காரம் மற்றும் பழைய உடல், அதை வந்து நம்ம புத்தியின் மூலமாக மறக்கணும் அப்படின்னு பாபா வந்து சொல்லியிருந்தார். நீங்கள் வந்து இல்லறத்தில் இருந்துக்கிட்டே இந்த சன்னியாஸ் பண்ணலாம். ஃபேமிலி லைஃப்பில் இருந்துக்கிட்டே புத்தியின் மூலமாக தான் மறக்க சொல்கிறாரு. அதில் முக்கியமாக இந்த 5 விகாரங்கள். அதனால தான் அந்த பழைய சம்ஸ்காரம்னு சொல்கிறது 5 விகாரங்கள். அதை சன்னியாஸ் பண்ணணும். இப்போ இந்த 3 விஷயத்த சன்னியாஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், புத்தியின் மூலமாக இந்த உடலில் இருந்துக்கிட்டே உடலை சன்னியாஸ். அதே சமயத்தில் பழைய சம்ஸ்காரம் அப்படின்றது 5 விகாரங்கள். அடுத்த 3வது வந்து பழைய தேகத்தின் மேலே இருந்த பற்று, அபிமானம். இந்த 3 விஷயங்களை சன்னியாஸ் பண்ணால் அவ்வியக்த ஃபரிஷ்தாவாக ஆயிடலாம்.
உண்மையிலே பிரம்மா பாபா மேலே அன்பு இருக்குது அப்படின்னா பாப் சமான் ஆகி காட்டுங்க. இதுதான் வந்து உண்மையான அன்பிற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கான யுக்திகள் அவரே சொல்லுவார். நிறைய யுக்தி முரளியில் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு. நியமப்படி நடந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து தானாக அந்த அவ்யக்த ஃபரிஷ்தா நிலையை அவசியம் அடைய முடியும். அநேக ஜென்மங்களுடைய பாவங்கள் வந்து தலையின் மீது இருக்கின்றது. இதை நீக்கிறதுக்கு ஒரே வழி யோகாக்னி தான். மேலும் இந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோம் ஞாபகம் வேற இருக்குது. நம்ம முற்பிறவியில் என்ன பாவம் செஞ்சோம் ஞாபகம் இல்லை. நாமளே சொல்கிறோம் எந்த பிறவியில் என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல, இவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பிறவியில் நான் என்ன தவறு செஞ்சேன்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அது எப்படி நீங்கும்? அதற்கு பிராயச்சித்தம் என்ன? இப்போ வெளி உலகத்தில் ஏதாவது ஒரு தோஷம் இருக்குன்னா உடனே இந்த பிராயச்சித்தம் பண்ணுங்கள், இந்த கோவில் போங்க, இந்த பூஜை பண்ணுங்கள், இந்த யாகா மலருங்க அப்படிலாம் வெளி உலகத்தில் சொல்கிறாங்க. நாம் இந்த தெரியாமல் செஞ்ச தவறுகள் இருக்கு இல்லையா, அது தவறு தான். அதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்கிறது? ஒன்று முதல் பிராயச்சித்தம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இரண்டாவது பிராயச்சித்தம் சுதர்ஷன சக்கரத்தை சுற்ற வேண்டும். ஒன்று பாபாவுடைய நினைவில் இருக்கணும். பாபாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது, பாப்பா கட்டேஸ்வரோடைய நினைவில் இருக்கும் பொழுது பாவங்கள் பஸ்மமாகும். ரெண்டாவது சுதர்ஷன சக்கரம். சுதர்ஷன சக்கரத்தை சுற்றி கூட நம்ம பழைய சம்ஸ்காரத்தை பஸ்மம் செய்ய முடியும். ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கின்றேன் என்று சிவ தந்தை சொல்கின்றார். உங்களுடைய சுய தர்ஷன சக்கரம் வந்து சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். இந்த சக்கரத்தினால உங்களுடைய எல்லா பாவங்களும் நாசமாகின்றன. இந்த கிருஷ்ணர் கையில் இந்த சுதர்ஷன சக்கரம் இருக்கும். அது சுற்றி சுற்றி அவர் வந்து பாவங்களை நாஷ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க பாகவதத்தில். ஸ்ரீ கிருஷ்ணர் சுதர்ஷன சக்கரத்தை வீசினார், அதனால் பல பேர் இறந்துட்டாங்க. பல அசுரர்களை அந்த சுதர்ஷன சக்கரத்தில் தான் அவர் வந்து வீழ்த்தினார் அப்படின்னு சொல்கிறாங்களே. சுதர்ஷன சக்கரம்ன்றது என்னது ட்ராமாவுடைய ரகசியம். சுயம் ப்ளஸ் தர்ஷன். நான் வந்து சத்தியுகத்தில் எப்படி இருந்தேன், திரேதாயுகத்தில் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், சத்தோ பிரதானத்தில் எப்படி இருந்தேன், ரஜோவில் எப்படி இருந்தேன், தமோவில் எப்படி இருக்கேன், திரும்பவும் நான் சத்தோ பிரதானம் அடையணும். இந்த சக்கரத்தை சுற்ற சொன்னால் அவங்க வந்து அசுரவதம் நடந்த மாதிரி ஹிம்சை பண்ணார் கிருஷ்ணர் அப்படின்னு காமிச்சிட்டாங்க. சத்தியுகத்தில் அஹிம்சா பரமோதரம் இருந்த இடம் அது. அதில் எந்த விதமான ஹிம்சையும் அங்கே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இது எல்லாமே கட்டுக்கதைங்க தான். குழந்தைகளுக்கு அதனுடைய அர்த்தத்தை பாபா புரிய வைக்கிறாரு. சுய தர்ஷன சக்கரம். நான் எப்படி இருந்தேன், திரும்பவும் எப்படி ஆகணும், இந்த சக்கரத்தை தான் சுத்த சொல்கிறார். மற்றபடி யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அசுர வதம் பண்ணுறாங்கன்னா அசுர குணங்களை தான் வதம் பண்ணணுமே தவிர, இன்றைக்கி யார் வந்து அசுர குணம் இல்லாமல் இருக்காங்க? அசுர வதம் நடந்துச்சுன்னா பாப்புலேஷன் 0 ஆகிடும். ஏன்னா எல்லாருக்குள்ளவும் அசுர குணங்கள் இருக்குது. அதனால் நம்ம அசுர குணங்களை தான் வதம் பண்ணணும் அப்படின்னு தவிர அசுரர்களை அல்ல. அதனால் இதை நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், யாருக்கும் நம்ம துக்கம் கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு நாமளே கூட துக்கம் கொடுத்துக்கக்கூடாது. அந்த துக்கத்தை கொடுக்காதீங்க, துக்கத்தை எடுக்காதீங்க அப்படின்னு கூட பாபா சொல்கிறார். துக்கத்தை எடுக்கிறதுனால தான் ஸ்டாக் ரொம்ப வச்சுட்டு மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் பாபா சொல்கிறாரு, துக்கத்தை எடுக்கவும் வேணாம், துக்கத்தை கொடுக்கவும் வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். இதெல்லாம் தந்தை வந்து குழந்தைகளுக்கு அமர வச்சு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறாரு. தந்தை ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுத்ததே இல்லை. அப்போ ஃபாலோ ஃபாதர்னா என்ன பண்ணணும்? யாருக்கும், நம்மளால யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. குழந்தைகளாகி நீங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். தந்தை எதிர்பார்க்கறது நல்ல விஷயம் தானே. நம்மளை மாதிரி நம்ம குழந்தைங்க இருக்கணும், யாருக்கும் துக்கம் வரக்கூடாது, என்னால் யாரும் துக்கப்படக்கூடாது, அதில் அட்டென்ஷன் வைக்கணும். பிறருக்கு துக்கம் கொடுப்பது என்றால், இப்போ உண்மையை சொல்ல போனால், இப்போ நான் வந்து கோபமாக பேசிட்டேன்,
ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ குழந்தைங்க தப்பு செஞ்சது, நான் திட்டிட்டேன், அந்த குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுது, துக்கப்படுது. ஒரு தவறை வந்து கோவத்தினால திருத்த முடியாது, ஒரு தவறை இன்னொரு தவறால் சரி பண்ண முடியாது. ஆனால் என்னை அறியாமல் நான் செஞ்சிட்டேன், பழைய சம்ஸ்காரத்துக்கு வசப்பட்டு துக்கம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? உங்கள் யாருக்கோ துக்கம் கொடுத்தீங்க, அது உங்கள் ரிலேஷனாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் எக்ஸுக்கு துக்கம் கொடுத்துட்டு உங்களால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அந்த ஆத்மா துக்கப்படுவது இல்லையா, அந்த துக்கத்தோட வைப்ரேஷன் ரிட்டர்ன் நம்மளை தான் தாக்கும். எவ்வளோ ஃபோர்ஸாக பாலை போடுறேனோ அவ்வளோ ஃபோர்ஸாக பால் என்னை வந்து தாக்கும். அதனால் நான் மற்றவங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டு என்னால் நிம்மதியாகவோ சந்தோஷமாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது எனக்கு நானே துக்கம் கொடுத்துக்கிற மாதிரி தான். இதில் அதிகமான எச்சரிக்கை தேவை. மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கவும் கூடாது, எனக்கு நானே துக்கம் கொடுத்துக்கவும் கூடாது. மற்றவங்க கொடுக்குறாங்கன்னா அது வாங்கவும் கூடாது. 2 விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம நிறைய பாதி கிணறு தாண்டுறோம். துக்கம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அதில் அட்டென்ஷன் வைக்கிறோம். ஆனால் நம்மளை மீறி கொடுத்துருவோம் சில சமயங்களில், அது வேறு விஷயம். ஒரு சின்ன துக்கம் கூட என்னால் மற்றவங்களுக்கு போய் சேரக்கூடாது, ரொம்ப அட்டென்ஷன் வைக்கிறோம். ஆனால் இந்த துக்கத்தை வாங்குகிறோம் பாருங்கள், நம்மளை மாதிரி நம்பர் 1 துக்கத்தை வாங்குறவங்க யாருமே கிடையாது. யார் கொடுத்தாலும் வாங்கி வாங்கி ஸ்டாக் வைக்கிறது. அதனால தான் ஃபீலிங்ஸ் வருது, அதனால தான் உடல்நிலை பாதிக்கப்படுது, மனசு பாதிக்கப்படுது, ஃபேமிலியில் கூட பிரச்சனை வந்து இதனால தான் வருது, ஃபீலிங்ஸ் வர்றதுனால. அதனால் துக்கத்தை கொடுக்கறதும் தவறு, துக்கத்தை எடுப்பதும் தவறு. முழு கிணறை தாண்டணும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எதனால் ரெஜிஸ்டர் கெட்டுவிடுமோ அப்படிப்பட்ட எந்த விதமான பாவ கர்மத்தையும் செய்யக்கூடாது. சின்ன சின்ன பாவத்தில் கூட அட்டென்ஷன் வைக்கணும். அப்போ பெரிய பெரிய பாவம் செய்யலாமா? எதுவுமே செய்யக்கூடாது. என்னால் எந்த பாவ செயலும் நடக்கக்கூடாது, அதில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். பாபா, இன்று என் மூலமாக இந்த தவறு நடந்துவிட்டது. ஒருவேளை நம்மளை அறியாமல் நம்ம கோபமாக பேசிட்டோம், யாருக்கோ துக்கம் கொடுத்துட்டோம், உடனே லெட்ரு எழுதுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா, இவங்ககிட்ட நான் கோவப்பட்டுட்டேன், இன்றைக்கி நான் வந்து விழுந்துட்டேன், உன்னோடைய நியமத்தில் நான் நடக்கலை, நான் துக்கம் கொடுத்துட்டேன் என்னை அறியாமலே. அந்த நேரத்தில் ஞானம் ஞாபகம் இல்லை, என்னால் அந்த சகிப்பு தன்மையை வந்து தாரணை பண்ண முடியல, துக்கம் கொடுத்துட்டேன் பாபா, ஒரு லெட்டர் எழுதிருங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு யார் மேலேயாவது அட்டாச்மெண்ட் இருக்கா, இன்னொரு லெட்டர் எழுதுங்க. பாபா, எனக்கு இவங்க மேலே மோகம் பற்று இருக்குது, உண்மையை சொல்லிவிடுங்க. பாபா அதுக்கு என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு முரளி மூலமாக உங்களுக்கு சக்தியும் கொடுப்பார், ஞானத்தையும் புரிய வைப்பார். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். இவங்களும் எழுதுகிறாங்க, பாபா எனக்கு இந்த மாதிரி பற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாபாவுடைய குழந்தைங்க, உண்மையை சொல்கிற குழந்தைங்க மேக்ஸிமம் இருக்காங்க. பாபா சொல்கிறாரு, ரொம்ப ரிப்போர்ட் இப்படி தான் வருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா அவங்களுக்கு பாபாவே உட்கார வச்சு புரிய வச்சிடுறார். நீங்கள் வரும்பொழுது நான் உங்களுடன் மட்டுமே புத்தி யோகத்தை வைப்பேன்னு சொன்னீங்களே பக்தி மார்க்கத்தில், ஒருவேளை நம்ம வரமாட்டோம்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எப்போ வரீங்களோ நான் உன்னிடம் மட்டுமே என்னோடய புத்தி யோகத்தை வைப்பேன்னு சொன்னீங்க, ஞாபகப்படுத்துகிறாரு. பாபா, நான் மோகமற்றவர் ஆவேன் அப்படின்லாம் சொன்னீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க. சன்னியாசிகள் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு போகிறாங்க, அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போகிறதும் கிடையாது. உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். அதாவது நீங்கள் கடமையை தவறாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் கடமை செய்யணும்னு இருக்கோ கண்டிப்பாக செய்யணும். பாபா குழந்தைங்க அந்த கடமையை தவறக்கூடாது. ஆனால் பலன் எதிர்பார்க்காம செய்யணும். ஏன்னா சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கடமை செய்கிறீங்களோ எவ்வளோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பாங்க. கடைசியில் என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க, ஒரு செகண்டில் சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த சமுதாயம். அதுக்காக நம்ம கடமையை மீறக்கூடாது. எதுக்கு இவங்களுக்கெல்லாம் செய்யணும் அப்படி எண்ணம்லாம் வரக்கூடாது. ஏன்னா முதல்லையே பலன் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிடுங்க. பிளெயின் புத்தி ஆகிடுங்க, கடமையை செய்யுங்க, சிவார்ப்பணம்.
அவங்க அதில் ப்ளஸ் கிடைச்சாலும் மைனஸ் கிடைச்சாலும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிவிடுங்க. கடமையிலேருந்து தவற வேணாம். ஏன்னா நம்ம அவருக்கு பதில் சொல்லணும், சிவனுக்கு பதில் சொல்லணும். அதனால் நம்ம கடமையை ஒழுங்காக செய்யணும். முழுமையாக மோகமற்றவராக மாற வேண்டும். நம்ம பற்று வச்சுட்டு கடமை செய்யக்கூடாது. ஆனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். பற்றற்ற நிலையிலிருந்து கடமை செய்யும் பொழுது அவங்க ஏதாவது சொல்லிட்டா அதனால் நம்ம மனசு பாதிக்கப்படாது. பற்றோட கடமை செய்யும் பொழுது அவங்க யாராவது ஒன்று சொல்லிட்டா அது ரொம்ப உரைக்குது. அதனால் மனசு உடஞ்சி போயிடுறாங்க. இனிமேல் எதுக்கு நான் செய்கிறேன், இனிமேல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அந்த மாதிரிலாம் ஒரு வைராக்கியம்லாம் வந்துடுது. வெறுப்பு வருது. அதுக்கு பேர் வைராக்கியம் இல்லை, வெறுப்பு இல்லையா? அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா பற்று இருக்கிறதுனால தான் வெறுப்பு வருது. ஒன்று அந்த பீக்கு இல்லைன்னா இந்த பீக்கில் போயிடுறாங்க. நடு நிலைமையில் இருக்கணும் அப்படின்னா அன்பு வைக்கணும். அன்பாக உங்கள் கடமையை செய்யுங்க, பலனை சிவார்ப்பணம் பண்ணிவிடுங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராது. இதை கீதையோட சாரம் கூட. அதனால் எந்த பலன் வந்தாலும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிவிடுங்க. மனசை பிளைனாக வச்சுக்கோங்க, புத்தியும் பிளைனாக வச்சுக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு, பற்றுக பற்றற்றான் பற்றை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த உலகிய பற்றை விடணும் அப்படின்னா பற்றை இல்லாத சிவ தந்தை இருக்கிறாரே அவர் மேலே 100% பற்றுவீங்க. அட்டாச்மெண்ட் வச்சு தான் ஆகணுமா, கடவுள் மேலே வைங்க. அப்போ பாருங்கள், இந்த மனிதர்களுடைய பற்றிலேருந்து விடுபட்டுருவீங்க. இப்படிப்பட்ட தந்தையிடமிருந்து நாம் ஏன் தூரமாக இருக்கின்றோம் என அன்பில் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார்கள் சில பேர். பாபாவே நினச்சிட்டு இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவர்களும் பாபாவுடைய குழந்தையாக இருக்கிறாங்க. பாபா தான் உலகம், பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை. 100% அன்பு இறைவன் மீது. அப்படிப்பட்ட பிகேஸும் பாபாவுக்கு இருக்கிறாங்க. நாம் சிவ பாபாவோட இணைந்த சொரூபமாக இருக்க வேண்டும். இணைந்த சொரூபம்னா இந்த மார்க்கண்டேயன் மாதிரி அந்த சிவலிங்கத்தை போய் கட்டுப்பிடிச்சிட்டாரு. நம்ம அப்படிலாம் செய்ய முடியாது. மனசுனால இணைஞ்சு இருக்கணும், புத்தியினால் இணைந்த சொரூபமாக இருக்க வேண்டும். இங்கே பிராப்தி ரொம்ப அதிகம். வெளியில் உள்ள சத்சங்கங்களுக்கு அதிகம் போகிறாங்க, அதில் எந்த பிராப்தியுமே கிடையாது. பாபா சொல்கிறாரு, வெளி உலகத்தில் கீதை உபதேசம் பண்ணுறாங்களே, கீதையில் சொல்லப்பட்டிருக்கு காம் மகா எதிரி மகா சத்ருன்னு அதில் கீதையில் இருக்குது. ஆனால் அந்த பாயிண்ட்டு எப்படி மிஸ் பண்ணுறாங்களா, இல்லை மறக்கிறாங்களா, இல்லை அந்த ஸ்லோகனை விட்டுறாங்களான்னு தெரியல. அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. காம் மகா எதிரின்ற சப்ஜெக்டை தொட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதில் கீதையில் இருக்குது. யாரும் புரிய வைக்க மாட்டேங்கிறாங்க. மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. ஒரு பேட்டரியால் இன்னொரு பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியுமா? அதுக்கு பவர் ஹவுஸ் தேவைப்படுறார். நம்மளுடைய ஆத்மான்ற பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு சிவாபா பவர் ஹவுஸே பூமிக்கு வந்திருக்கிறாரு. அவர் தான் சொல்கிறாரு காம் மகா எதிரி அப்படின்னு சொல்லிட்டு. மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. ஒருவர் ராஜா ஆகின்றார், அல்பகால சுகத்தை பெறுகின்றார். எப்படி? இந்த பிறவியில் செஞ்ச தான புண்ணியத்துக்கு அடுத்த பிறவியில் ராஜா ஆகலாம், துவாபர யுகங்கள் யுகத்தில். ஆனால் 21 பருத்துக்கு ராஜா ஆகணும்னா இந்த பிறவியில் நாம் என்ன பண்ணணும்? ராஜயோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏழைகள் தான் அதிகமான தான புண்ணியங்களை செஞ்சால் எங்கேயாவது அரசரிடம் பிறவி கிடைக்கின்றது. ஏழையாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு போயிட்டு நம்ம தானம் புண்ணியம் அது செய்யும் பொழுது ஒரு பெரிய ராஜா ஆயிடுறாங்க. இங்கே உங்களுக்கு 21 பிறவிக்கான அரச பாக்கியம் கிடைக்கின்றது. ஒன்று தூய்மையாக இருக்கணும். அந்த ராஜா பாக்கியத்தை ராஜ பரம்பரையில் வரணும் அப்படின்னா சத்தியுகத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தூய்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஸ்டெப்பு எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. எண்ணத்தில் கூட நம்ம துக்கம் கொடுக்கக்கூடாது. யார் எப்படி வேணால் இருக்கட்டும், நாம் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. அது வெளி உலகத்துலேயும் அப்படி தான் சொல்கிறாங்க.
நம்ம லா மேக்கர்ஸ், லாவை பிரேக் பண்ணலாமா? யாருக்கும் நம்ம துக்கம் கொடுக்கக்கூடாது. அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்கள தாக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நாம் சுப பாவனை வைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும். இது நினைக்கிறதுல என்ன கஷ்டம்? என்னால் யாரும் துக்கம் படக்கூடாது. அதனால் எண்ணம்லதில் கூட நம்ம துக்கம் கொடுக்கக்கூடாது. எண்ணம், சொல், செயல் எதுலேயுமே நம்ம துக்கம் கொடுக்கக்கூடாது. இல்லை என்றால் தண்டனை பெறுவதற்கு நிமித்தமாக ஆவீர்கள். ஏனென்றால் இங்கே தர்மராஜர் அமர்ந்திருக்கின்றார். சிவாபா லாஸ்ட் அவ்யக்த முரளியில் சொன்னார், இப்போ அன்பான டீச்சராக இருக்கிறாரா. யார் என்ன சொன்னாலும் அப்படியே தட்டி கொடுத்து போயிட்டே இருக்கிறாரு. என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும் ஸ்ட்ரிக்டாகவே இருக்க மாட்டேங்கிறார். அன்பான டீச்சராக இருக்கிறாரு. இந்த அன்பான டீச்சரை பார்த்துட்டு திடீர்னு தர்மராஜை பார்த்தா பயந்துட போகிறாங்க. அதனால் இப்போ ஸ்ட்ரிக்டான டீச்சராக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஸ்ட்ரிக்டான டீச்சரை பார்த்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் தர்மராஜ் பார்க்கும் பொழுது பயம் இருக்காது. அதனால் இன்னொரு விஷயம், அன்பாலே சொல்லிகிட்டு இருந்தால் சில பேர் ஏமாத்திடுறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொன்னபோது தான் கேட்குறாங்க. அதனால் அன்பும் தேவைப்படுது, கண்டிப்பும் தேவைப்படுது. அதனால் கண்டிப்பான ஆசிரியராக மாறலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு பாபா. இவ்வளோ நாள் அன்பான ஆசிரியராக இருந்தேன், இனிமேல் கண்டிப்பான ஆசிரியராக மாறி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். இங்கே தர்மராஜ் பாபாவோடைய ரைட் ஹேண்டான். அதனால் ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா ரைட் ஹேண்டுகிட்ட காமிச்சு விட்ருவாராம். அதனால் நம்மளுடைய ரெஜிஸ்டர் தான் கெட்டு போயிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா குழந்தை ஆயிட்டு தவறு செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 விஷயம் சொன்னார் இல்லையா. ஒன்று பவித்திரமாக இருக்கணும், 2வது எண்ணம், சொல், செயல் மூலமாக துக்கம் கொடுக்கக்கூடாது. அப்படியே நினச்சி பாருங்கள். ஒருவேளை நம்ம அப்பவித்திரமாக இருக்கிறோம், எண்ணம், சொல், செயலால் மற்றவங்கள மனசு உடைகிற மாதிரி துக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தர்மராஜ்கிட்ட கை காமிச்சிட்டு வரான் சிவபாபா. அவர் தான் ரைட் ஹேண்டு பாபாவுக்கு. தர்மராஜ் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வரான். அதனால் இந்த 2 விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாபா சொல்கிறாரு, பிகே ஆகிட்டு தவறு செஞ்சால் அதிகமான தண்டனைக்கு நிமித்தமாக ஆகிவிடுவீர்கள். வாயால் சொன்னால், இந்திரியங்களால் கொஞ்சம் விகாரமாக செஞ்சால் அது செயலாக ஆகிவிடுகின்றது. அதனால சரி போனால் போகுது. பாபா சொல்கிறாரு, மனசில் ஒரு வேளை நெகட்டிவ் தாட்ஸே வந்துருச்சுன்னா கூட அங்கேயே அதை சரி பண்ணிவிடுங்க. அதை வாயிலையோ செயலையோ கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகிடுது, ரெக்கார்ட் ஆகிடுது, கர்மாவாக மாறிடுது. அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ மனசுலேயே சரி பண்ணிவிட ட்ரை பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். செயலில் கொண்டு வராதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். புயல் வரலாம், ஆனால் நீங்கள் மிகவும் இனியவராக மாற வேண்டும். புயல் மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு, கோபமாக பேசுகிறாரு. நாம் எப்படி இருக்கணும், இனிமையானவர்களாக இருக்கணும் அப்படின்றாரு. கோபக்காரரோடு கோபம் செய்யக்கூடாது. அவங்களே கோபமாக இருக்கிறாங்க, எரியிற நெருப்புலேனே ஊற்றினா என்ன ஆகும்? புன்னகைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையில் சிரிச்சிடாதீங்க. கோவப்படுறவங்க முன்னாடி சிரிச்சிங்கன்னா கோபம் அதிகமாகுது அவங்களுக்கு, சரிங்களா? அதனால் கொஞ்சம் மனசில் சிரிச்சுக்கோங்க, ஃபேஸில் காமிச்சிடாதீங்க. கோபம் ஜாஸ்தியாகிடுது. கோபத்தில் மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பேசணுன்னே தெரியல. உங்களை மட்டும் திட்டல, என்னை கூட திட்டுறாங்கன்னு பாபா சொல்கிறார். கோபத்தில் கடவுளை கூட நிந்தனை செய்கிறாங்க, என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பண்ணுறாங்க. அப்போ பாபா நினச்சிக்கிறாரு, ஓஹோ இந்த ஆத்மாக்குள்ளே கோபன்ற பூதம் என்ட்ரு ஆயிடுச்சு போல், அதான் பூதம் பிரவேசம் ஆகிட்டு வேலை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நினைப்பாராம். இது எல்லாத்தையும் எப்போ சொல்லணும், இந்த ஞானத்தில் தான் பாபா நம்மளுக்கு இந்த எல்லா விஷயத்தையும் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. குடும்பத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய விவகாரம் மிகவும் இனிமையானதாக இருக்க வேண்டும். முன்னால் இவர் பெரிய கோபக்காரராக இருந்தார், இப்போ பாருங்கள் எவ்வளோ இனிமையாக மாறிட்டார் என்று பலரை சொல்லவும் செய்கிறாங்க. இந்த பிகேஸு சில பேர் ரொம்ப முன் கோபக்காரர்களாக இருப்பாங்க. அப்புறம் இந்த ஞானத்தை கேட்க கேட்க என்ன ஆகிடுதுன்னா
நான் அந்த பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசும் இல்லையா, ஸ்வீட்டஸ்ட் ஸ்ரீபாபாயிட்டிருந்து டெய்லி முரளி கேட்டு கேட்டு தன்னுடைய குணங்களை அப்படியே மாற்றிக்கிறாங்க, ரொம்ப ஸ்வீட் ஆகிடுறாங்க. அப்போ மற்றவங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இவங்க அவ்வளோ கோபக்காரங்க, இங்கே போனதுலேருந்து ரொம்ப இனிமையாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாபாவுடைய புகழ் அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க தானே. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாபாவை நம்ம பிரத்யக்ஷம் பண்ணுறோம் நம்மளுடைய நடத்தையின் மூலமாக. ஒரு சிலர் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டுங்க, ஆனால் இந்த விகாரத்தை விடுன்னு சொல்கிறீங்களே, விகாரம் இல்லாட்டி உலகமே நடக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மீதி எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறாங்களே தவிர இந்த பவித்திரத்தால் தான் கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, சன்னியாசி விகாரத்துக்கு போகிறது இல்லை. அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஏங்க விகாரத்துக்கு போகல, அதனால உலகமே அழிஞ்சிடும் போல இருக்க அப்படின்னு எந்த சாமியாரை பார்த்து கேட்டிங்களா? இல்லை. அதில் இங்கே பிகேஸ் தூய்மையை ஃபாலோ பண்ணால் மட்டும் எதுக்கு நான் பிகேஸ் கேட்குறாங்க? பவித்திரமாக இருக்கிறது நல்லது தானே. இன்றைக்கி உலகமே அப்பவித்திரம், காம விகாரம் கோபம் ரெண்டுமே அக்னி மாதிரி அது எரிஞ்சிட்டு இருக்கு. கொடுமைகள் எவ்வளோ நடந்துட்டுருக்கு, தமோ பிரதானமாக மாறிட்டு இருக்கு இந்த காம விகாரம். பாபா பவித்திரமாக நம்மளை மாத்துறாரு, நல்ல விஷயம் தானே. முதல்ல எது நல்லது எது கெட்டதுன்னு கூட கண்டுபிடிக்க தெரியலையா? பாபா கேட்குறாரு. பாபா உங்களை வீடு வாசல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போங்கன்னு சொன்னார்? இல்லை, ஃபேமிலியில் இருங்க, கடமைகளை செய்யுங்க, இந்த தூய்மையாக மட்டும் இருந்துருங்க தானே சொல்கிறாரு. கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சகயோகம் பண்ணுங்கள், தூய்மையாக இருக்கணும். அப்படி அந்த சம்ஸ்காரத்தை ஆக்கினாதான் அந்த தூய்மையோட ஆதாரத்தில் புது உலகத்தை கடவுள் ஸ்தாபனை செய்ய போகிறாரு. அதனால் கொஞ்சம் தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பவித்திரமாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஆனால் கொஞ்சம் பிகேஸ் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் இனிமையாக நடந்துக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இறைவன் படைப்பவர் ஆவார், நாம் அவருடைய படைப்பு. கிரியேட்டர் சிவாவா நாம் அவருடைய கிரியேஷனாக இருக்கிறோம். ஆஸ்தி தந்தையிடமிருந்து தான் கிடைக்கின்றது. ஒரு சகோதரனுக்கு மற்ற சகோதரன் ஆஸ்தி கொடுக்க மாட்டார். எப்படி ஒரு பேட்டரி இன்னொரு பேட்டரியை சார்ஜ் பண்ணாது, அதுக்கு பவர் ஹவுஸ் வேணும். அது மாதிரி ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு ஆஸ்தி கொடுக்க முடியாது. இது தந்தையோட செயல். நாம் அனைவரும் சகோதரர்கள் அப்படி தானே சொல்கிறீங்க. யூனிவர்சல் பிரதர்ஹுட், உலக சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா எல்லாருமே சகோதரர்கள் தான். யாருக்கு ஆஸ்தி கொடுக்கறது? அதுக்கு இறைவன் தானே வரணும். அதனால் நிச்சயமாக தந்தையும் இருப்பார். நம்ம சகோதரர்கள் அப்படின்னா நம்ம எல்லாருமே சகோதரர்கள். உலக சகோதரத்துவம் அப்படின்னா அத்தனை சகோதரர்களுடைய தந்தை ஒருத்தர் இருக்கணும்ல. அந்த தந்தை இப்போ வந்திருக்கிறாரு. அவரால் மட்டுமே ஆஸ்தியும் கொடுக்க முடியும், பேட்டரியும் சார்ஜ் பண்ண முடியும். நம்மளை உலகத்தையும் மாத்திர சக்தி இறைவனிடம் மட்டுமே இருக்கின்றது. தந்தை இல்லாமல் இந்த சகோதரர்கள் எப்படி வந்தாங்கன்னு கேட்குறாரு. உலக சகோதரத்துவத்தை பற்றி சொல்கிறீங்களே, கண்டிப்பாக தந்தைன்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லை, அப்போ தானே உலகமே சகோதரர்களாக ஆக முடியும். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் எப்படி சகோதர சகோதரிகளாக இருக்கின்றீர்கள். ஆஸ்தி தாத்தாவிடமிருந்து கிடைக்கின்றது. பிரம்மா குமார், ஏன்னா தாத்தா சிவபாபா பிரம்மாவுக்கு குழந்தைங்களா இருக்கிறோம். அப்போ தாத்தாயிட்டிருந்து ஆஸ்தி கிடைக்குது. நீங்கள் முக்கு வம்சாவளி பிராமணர்கள். பிரம்மாவுடைய வாய் மூலமாக இந்த பிறவி கிடைத்திருக்கின்றது. பிரஜாபிதா பிரம்மா என்று பாடப்படுகின்றது. இவ்வளவு பேர் பிரஜைகளாக இருப்பதனால நிச்சயமாக தத்தெடுக்க சிவபாபா வந்திருக்கிறாரு. அடாப்ஷன் பண்ணாதான் இவ்வளோ பேர் பிகே ஆக முடியும். மற்றபடி குக்கு வம்சாவளி பிராமணர்களாக இருக்க முடியாது. பிறப்பால் பிராமணர்கள் கிடையாது. இது ஞானத்தை பெற்றதுனால, வாய் மூலமாக ஞானத்தை பெற்று பிராமணாயிருக்கிறோம். பிராமணர்களாகி நீங்கள், இன்றைய பிராமணர்கள்
நாளைய தேவதைகள். இந்த குட்டி கர்ண விளையாட்டை நீங்கள் விளையாடுகின்றீர்கள். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது, சுதர்ஷன சக்கரம். இதை புதிய படைப்பு என்று சொல்கின்றார்கள். இப்போ அடுத்த சக்கரம் ஸ்டார்ட் ஆக போகுது, அடுத்த யுகம் வரப்போகுது. அதுக்காக யுக பரிவர்த்தனை செய்வதற்காக சம்பவாமி சங்கம யுகே அல்ல யுகன்னு சொல்லியிருக்காங்க. சங்கம யுகத்தில் கடவுள் வந்திருக்கிறாரு. யுக பரிவர்த்தனை நடக்க போகுது, சிருஷ்டி பரிவர்த்தனை ஆக போகின்றது. இந்த சைக்கிள் போயிட்டு அடுத்த சைக்கிள் வரப்போகுது. உங்களுடைய பாக்கியம் இப்பொழுது நல்லதாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. நீங்கள் நரனிலிருந்து நாராயணனாக மாறுவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். இதுதான் உங்களுடைய குறிக்கோளாகும். லக்ஷ்மி நாராயணனாக மாறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். சித்திரங்கள் முன்னால் நிற்கின்றன. பிறகு காட்சி கிடைத்தால்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று ஏன் சொல்கின்றீர்கள்? அரே, உங்களுடைய தந்தை இறந்துவிட்டால் சித்திரத்தை பார்ப்பீர்கள் தானே? தந்தை உயிரோடு வர வேண்டும், அவரது காட்சி கிடைக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வீர்களா? இறந்த தந்தை எப்படி வரப்போகிறாரு? அவர் வந்தால் தான் நான் காட்சி கிடைக்கணும், அப்போ தான் நான் அவரை இவர் என்னுடைய தந்தைன்னு சொல்ல முடியுமா? தந்தையை பார்க்க வேண்டும் என்றால் தீவிர பக்தி பண்ணுங்க, அப்போ பாபா அந்த காட்சியை பெற வைப்பார். சில பேர் பார்க்குறாங்க, இறந்து போனவங்கள பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய மனசு தான். தீவிரமாக எதை நினைக்கிறாங்களோ அதை சிவபாபா நிறைவேற்றிடுறாரு. தீவிரமாக இஷ்ட தேவிகளை நினச்சா அப்படியே போய் காட்சி கொடுக்குற அதே இறைவன் தீவிரமாக இறந்து போன முன்னோர்களை நினைக்கும் பொழுது முன்னோர்களாக காட்சி கொடுப்பார். தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றுவார். ஆனால் தீவிரத்தாக இருக்கும் பொழுது. சரி, ஒருவேளை நீங்கள் அப்படியே பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்க போகுது? இங்கேயோ உங்களுக்கு காட்சி கிடைக்கின்றது. நீங்கள் தேவி தேவதைகளாக பிரின்சஸாக ஆவீர்கள் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நீங்கள் இந்த ஆர்வத்திலேயே இருக்க வேண்டும். நான் இளவரசன் இளவரசி ஆக போகின்றேன் எனக்கூடிய அந்த ஆர்வத்தில் இருக்க வேண்டும். இப்பொழுது இன்னும் ராஜதானி ஸ்தாபனை முடியவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். 33 கோடி தேவர்கள் ரெடி ஆயிட்டாங்களா? இன்னும் ஆகலைல்ல. நாம் ரெடி ஆகாத வரைக்கும் சண்டை ஆரம்பமாகாது. கர்மாத்தீத்த நிலைக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாரு. ஒவ்வொரு சந்திலும் பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு தெருக்கு தெரு இந்த ஆன்மீக ஹாஸ்பிட்டல் மற்றும் காலேஜ் திறந்து கொண்டே போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நிறைய சென்டர் வரும், நிறைய கீதா பாடசாலை வரும், நீங்கள் பார்க்க போகிறீங்க. தந்தை புத்தியின் பூட்டை திறந்து கொண்டே போவார். கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடக்குது தெரியுமா? ஒரே நாளில் எல்லாமே நடக்கலை. முதல் 14 வருஷம் வெறும் தபஸ் பண்ண வச்சார். வெளியில் சேவையே கிடையாது. 14 வருஷம் வெறும் 350 பேர் தான். அதுக்கப்புறம் தான் சேவை ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இன்னும் ஜாஸ்தி ஆகும் சேவை. பிராமணர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போகும். பிராமணர்களே பிறகு தேவதைகளாக மாற வேண்டும். உங்களிடம் சக்தி வந்து கொண்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியல, நம்ம காலையில் யோகா பண்ணுறோம், கிளாஸ் கேட்குறோம், அப்படியே ரொட்டீனாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கர்ம யோகியாக இருக்கிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சக்தியை நிரப்பிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ தெரியல, ஆனால் ஒரு நாள் நம்மளுக்குள்ளே இவ்வளோ பவர் வந்திருக்குன்றதே நம்ம புரிஞ்சிக்கிற நாளும் வரும். நம்மளை புரிஞ்சிக்கலன்னா மற்றவங்க எப்படி நம்மளை புரிஞ்சிப்பாங்க? நம்மளை அறியாமலே நம்ம சக்தி சேமிப்பு கணக்கில் போயிட்டே இருக்கு. இப்பொழுது சொற்பொழிவுனால ஒருத்தவங்க 2 பேர் வராங்க, இன்னும் போக போக 50 பேர் 100 பேர்லாம் வரப்போகிறாங்க. முயற்சி செய்ய ஆரம்பிப்பார்கள். அப்படி நடந்தே ஆக வேண்டும். இது ட்ராமா.
ட்ராமா அக்யூரேட்டாக நடந்துகிட்ருக்கு. இல்லற விவகாரத்திலையும் இருக்க வேண்டும், இல்லறத்தை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா சத்தியுகத்தில் எல்லாருமே ஃபேமிலி தான். அங்கே ஒரு சாமியார் கிடையாது, ஒரு துறவற மார்க்கத்தை சார்ந்தவங்க ஒருத்தர் கூட கிடையாது. முழுமையான இல்லற தர்மம் சத்தியுகத்தில் இருந்தது. அதனால் நீங்கள் ஃபேமிலியில் இருங்க. சிலரை வீட்டை விட்டே துரத்தி விடுகின்றார்கள். ஃபேமிலியில் இருந்துட்டு தூய்மையாக இருந்தால் வீட்டில் போராட்டம்னா போராட்டம், அவ்வளோ போராட்டம். வீட்டை விட்டு வெளியில் தள்ளி கதவை சாத்திடுறாங்க. சில வீட்டில் இப்படிலாம் நடக்குது இந்த ஒரு தூய்மைக்காக. ஆனால் இதில் மோகமற்றவராக இருக்க வேண்டும். அதனால் மிகுந்த கவனத்தோடு பாபா தன்னுடைய சரணத்தில் ஏற்றுக்கொள்கின்றார். இல்லை என்றால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சென்டருக்கெலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, கூடுமான வரைக்கும் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் தூய்மையை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகளாகி நீங்கள் மிக இனிமையானவராக மாற வேண்டும். உங்களுடைய ஞானம் இருக்கே, இது மறைமுகமான ஞானமாக இருக்கின்றது, குப்தமாக இருக்கின்றது. இந்த காதில் மந்திரம் சொல்கிறாங்களே அப்படி குப்தமாக சொல்லுவாங்க, மறைமுகமாக. பாபா சொல்கிறாரு, இந்த மந்திரம் அந்த மாதிரி குப்தமாக சொல்கிறது அதெல்லாம் தேவையில்லை. மனசால இறைவனை நினைவு செய்யணும். அது குப்தமாக இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உள்ளத்தில் இறை நினைவில் நாம் இருக்க வேண்டும். போக போக சொல்வதால் மட்டுமே புத்தியில் புரிதல் ஏற்பட்டு உடனே முயற்சி செய்ய ஆரம்பிப்பார்கள். மரம் வந்து மெல்ல மெல்ல தான் வளரும். ஒரு மரக்கன்று நடுறீங்க, அடுத்த நாளே மரம் ஆயிடுமா? கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அப்படி தான் இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த பிராமணர்கள் விருத்தி அடைவார்கள். குழந்தைகளாகி நீங்கள் அதிகமான முயற்சி செய்ய வேண்டும். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஆமாம், சத்தியுகத்தில் எல்லோருமே பவித்திரமாக இருப்பார்கள். அங்கே துக்கத்தின் பெயரே இருக்காது. சத்தியுகத்தில் தினம் தினம் தீபாவளி தான். அதாவது டெய்லி கொண்டாட்டம் தான். சத்தியுகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க தேவதைகள்லாம். சங்கமயுகத்தில் தான் தசரா நடக்குது. தசரா அப்படின்னா ஹரா, 10 தலையை வெட்டி போடணும். ஒன்று வந்து மாயா ஜீத், ஒன்று கர்மேந்திரிய ஜீத். 5 விகாரங்களையும் வெற்றி அடையணும், 5 புலன்களையும் வெற்றி அடையணும். அதுதான் தசரான்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே வந்து எப்போவும் தீபாவளி தான். எல்லா ஆத்மாக்களின் ஜோதியும் விழிப்படைய தீபங்களின் வரிசை தீபாவளி அப்படின்னா எல்லா ஆத்மாக்களும் ஆத்ம தீபத்தை ஏற்றி வச்சிருப்பாங்க சத்தியுகத்தில். அதற்காக அங்கே தீபாவளி கொண்டாடுறாங்க. இங்கே நம்ம கொண்டாடுறோம். அங்கே ஆத்ம தீபத்தை ஏற்றினது, இங்கே தீபாவளி கொண்டாடுறோம். பக்தியில் என்ன சொல்லியிருக்காங்க, தீபாவளி அப்படின்னா இந்த நரகாசுரனை வந்து கிருஷ்ணர் வந்து சுதர்ஷன சக்கரத்தினால அப்படி வதம் பண்ணார். அந்த நாளை நரகாசுரன் கேட்டுக்கிட்டாராம், இதை நாளை தீபாவளியாக கொண்டாடுங்கன்னு. விஷயம் என்னென்னா, நர் ப்ளஸ் அசுர். நர் அப்படின்றது பாடி கான்ஷியஸ், அதை விட ஒரு பெரிய அசுர் சுபாவம் வேறு எதுவுமே கிடையாது. பாடி கான்ஷியஸில் வந்ததுனால தான் இந்த காம குரோது லோப மோக அகங்காரெலாம் வந்துச்சு. அதை வந்து சுதர்ஷன சக்கரத்தினால வதம் பண்ண சொன்னால் நாலேஜ். நான் வந்து சத்தியத்துக்கு வரணும், அப்போ நான் ஆத்மா உணர்வில் இருக்கணும், இந்த பாடி கான்ஷியஸ் இருக்கக்கூடாது. எண்ணங்களால் அதை வதம் பண்ணுறது தான் வந்து அவங்க நரகாசுரனை சுதர்ஷன சக்கரத்தினால வதம் பண்ணதாக காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நாமெல்லாம் அஹிம்சா பரமோ தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறவங்க நம்ம அசுர வதம் பண்ணுறதில்ல, அசுர குணத்தை வதம் பண்ணுறோம். அனைத்து அசுர குணங்களுக்கும் விதையாக இருக்கிறது இந்த பாடி கான்ஷியஸ் தான். அதனால தான் அந்த நரகாசுரன் அப்படின்றது இந்த தேக உணர்வு, அதை வதம் பண்ணி தீபங்களின் வரிசை ஆத்ம தீபத்தை ஏற்றணும். அதுதான் உண்மையான தீபாவளி அப்படின்றது இப்போ நம்மளுக்கு ஞானத்தின் மூலமாக பாபா புரிய வைக்கிறாரு. அதனால தான் வந்து அன்னைக்கு கூட என்ன சொல்லுவாங்கன்னா, கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க.
கங்கா ஸ்நானம் ஆகுது. இந்த ஞான கங்கையினால் ஸ்நானம் பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு புரியுது நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சுதர்ஷன சக்கரத்தை நம்ம அதுக்கப்புறம் தான் சுற்ற ஆரம்பிக்கிறோம். எல்லாத்துக்கும் அடிப்படை ஞானம் ப்ளஸ் யோகா, இது ரெண்டும் சேர்ந்து ஆத்ம தீபம் ஏற்றப்படுகின்றது. அது மற்றபடி சத்தியுகத்தில் தீபம்லாம் ஏற்றுவாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் இந்த முடிசூட்டு விழா நடக்கும்ல, லக்ஷ்மி நாராயண் த ஃபஸ்ட் அரியாசனத்தில் அமர நாள் தீபாவளியாக இருக்கும். அப்போ எல்லாரும் மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள். இதெல்லாமே ஞானத்தினுடைய விஷயமாக இருக்கின்றது. அதாவது ஒவ்வொருவரின் ஆத்மாவும் சுத்தமாகின்றது. அந்த மண் விளக்கு இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த நெய் ஊற்றி தீபம் அந்த திரியை போட்டு அந்த விளக்கு ஏற்றுவாங்க, அகல் விளக்கு. அது பார்த்திங்கன்னா இந்த உடல் மண்ணால் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த மண்ணால் ஆக்கப்பட்ட இந்த உடலில் ஆத்ம தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதுதான் தீபாவளியாக நம்ம கொண்டாடுறோம், அகல் விளக்கு ஏற்றுறோம். இப்போ எல்லாம் சீரியல் லேம்ப் போட்டு விட்டுறாங்க, அது கூட ஆர்டிஃபிஷியல் ஆகிடுச்சு. இப்போ அங்கே எல்லாருமே சத்தியுகத்தில் பவித்திரமாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் சுத்திகரிக்கப்படுகின்றது சங்கம யுகத்தில். அதாவது யார் சத்தியுகத்தில் வரணுமோ அவங்க எல்லாமே தன்னை சுத்திகரிச்சுக்கிறாங்க, பவித்திரமாக மாற்றிக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ ஞான வெளிச்சம் கிடைத்திருக்கின்றது. தந்தையிடம் எப்படி ஞானம் இருக்கின்றதோ அப்படி குழந்தைகளாகிய உங்களிடமும் ஞானம் இருக்கின்றது. மற்றபடி அங்கே எல்லாருமே பவித்திரமாக இருப்பார்கள் எங்கள் சத்தியுகத்தில். அதனால் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. பாருங்கள், பவித்திரத்தா இருக்கிற இடத்துல சுகம் மற்றும் சாந்தி இருக்கும். ஏன்னா தூய்மை தான் தாயாக இருக்குது. 2 குழந்தைங்களோட அம்மா பேர் தூய்மை. 2 குழந்தைங்க யாருன்னா சுகமும் சாந்தியும். சத்தியுகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. குழந்தைகளாகி நீங்கள் ஒரு பொழுதும் பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்படணும்? எல்லாத்தோட பெரிய பயம் மரண பயம். அதுவே பாபா விளக்கிட்டாரு. ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. ஒரு வேஷத்தை போட்டால் இன்னொரு வேஷம் எடுக்க போகிறோம். அப்போ சாவுக்கே பயப்பில்லைன்னா மனுஷங்க யாருக்காவது பயப்படலாமா? எம்மனுக்கே பயப்பில்லைன்னா வேறு யாருக்கு பயப்படணும்? யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று, கர்மாவுக்கு பயப்படணும். நம்ம செய்கிற செயல் இருக்க ஊழ்வினை உறுத்து ஊட்டும், அதில் நம்ம அட்டென்ஷன் வைக்கணுமே தவிர மனிதர்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை சிவபாபா தான் புரிய வைக்கிறாரு. உங்களுடைய யுத்தம் முற்றிலும் வேறாக இருக்கின்றது. உங்களுடைய சண்டையே பழைய விரோதியான ராவணனோடு நடக்கின்றது. நீங்கள் மாயாவின் மீது வெற்றி பெற்று முழு உலகத்தை வெற்றி பெறுகின்றீர்கள். தந்தை உங்களை உலகத்தின் எஜமானராக மாற்றுகின்றார். புஜ பலத்தினால யாருமே உலகின் எஜமானராக மாற முடியாது. இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கின்றது. விநாசம் நம்ம முன்னாடியே இருக்கின்றது. கல்பத்திற்கு முன்னர் போலவே நாம் மறைமுகமாக ராஜயோகத்தை கற்கின்றோம். எவ்வளவு மறைமுகமான படிப்பாக இருக்கின்றது! இதை யாருமே அறியவில்லை. கல்ப முன்னர் யார் ராஜ்ய பாக்கியத்தை பெற்றார்களோ அவர்களே இப்பொழுதும் பெறுவார்கள். அவர்களே முயற்சியும் செய்வார்கள். எந்த அளவு ராவணன் மீது வெற்றி பெற்று கொண்டே போவீர்களோ அந்த அளவு, எந்த அளவு ராவணனிடம் வெற்றி பெற்று கொண்டே போவீர்களோ அந்த அளவு நினைவினால சக்தி கிடைத்து கொண்டே போகும். குழந்தைகளாகிய நீங்கள் நேரத்தை வீணடிக்க கூடாது. சேவை செய்து செய்து களைத்து போகாதீர்கள் என்று சிவ தந்தை சொல்கின்றார். கோடியில் ஒரு சிலர் தான் இந்த நாலேஜ் கேட்பாங்க. அதில் கூட ஒரு சிலர் தான் வெளிப்படுவார்கள், ஃபாலோ பண்ணுவாங்க. இருந்தும் மாயாவின் அறை விழுந்தால் ஃபெயில் ஆகிடுறாங்க. மாயாவும் சர்வசக்திமானாக இருக்கின்றது. எப்படி பாபா சர்வசக்திமான் ஆல்மைட்டி அத்தாரிட்டியோ, இந்த மாயாவும் சாதாரண நாள் இல்லை, அதுவும் சர்வசக்திமானாக நிற்குது.
பாபாவும் சர்வசக்திமானா இருக்கிறாரு. அரை கல்பம் மாயாவும் வெற்றி பெறுகிறது தானே. அதனால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும், மேலும் ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். மற்ற எல்லோரிடமிருந்தும் மோகமற்றவர்களாக ஆக வேண்டும். பற்று வைங்க, பற்றை பற்றற்றவன் மீது, இறைவன் மீது முழுமையான பற்று வைங்க. மீது எல்லார்கிட்டையும் அன்பாக இருங்க. சொல்லால் அல்லது கர்ம இந்திரியங்கள் மூலமாக எந்த விதமான பாவத்தையும் செய்யக்கூடாது. ரெஜிஸ்டரை எப்பொழுதும் சரியாக வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சேவையில் ஒரு பொழுதும் களைப்பு அடையக்கூடாது, களைத்து போகக்கூடாது. உங்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஒவ்வொரு வீட்டிலும் ஆன்மீக ஹாஸ்பிட்டலை திறந்து அனைவருக்கும் நினைவின் மருந்தை கொடுக்க வேண்டும். இந்த ஆன்மீக ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய மெடிசனுக்கு பேர் என்னது? இறை நினைவு. பாபாவை நினைங்க, அனைத்து வியாதிகளும் சரியாயிடும். இன்ஜெக்ஷனும் அதுதான், மெடிசனும் அதுதான். பாபாவை நினைக்கிறது தான். வரதானம். இல்லறத்தில் இருந்த பொழுதும் லௌகீகத்திலிருந்து விலகி இருந்து பிரபுவின் அன்பை பெற்ற பற்றற்றவர் ஆகுக. இல்லறத்தில் இருந்த பொழுதும் சேவை மையத்தில் சேவைக்காக இருக்கின்றேன் என்கின்ற லட்சியத்தில் இருங்கள். எங்கே இருந்தாலும் அங்குள்ள சூழ்நிலை சேவை மையத்தை போல வைக்க வேண்டும். அதாவது உங்கள் வீட்டையே சென்டர் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லறத்தினுடைய அர்த்தமே எல்லாவற்றையும் கடந்த உணர்வு நிலையில் இருப்பதாகும். அறம், வீட்டில் அறம் நிலைச்சி இருக்கணும். அதுக்கு பேர் அறம் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதாவது எதுவும் என்னுடையது கிடையாது, எல்லாம் அவருடையது, தந்தையுடையது என்றால் எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இருக்க முடியும். யார் வந்தாலும் இவர் விலகிய தந்தைக்கு பிரியமான ஆத்மா என்பதை அனுபவம் செய்ய வேண்டும். யார் மீதும் பற்று கிடையாது. சூழ்நிலை லௌகீகமாக இல்லாமல் அலௌகீகமாக இருக்க வேண்டும். சொல்வதும் செய்வதும் சமமாக இருக்க வேண்டும். அப்பொழுதே நம்பர் 1 ஆக முடியும். ஸ்லோகன் சொல்கிறாரு, சதா பொக்கிஷங்களால் நிறைந்தும் திருப்தியாகவும் இருங்கள். அப்பொழுது பிரச்சனைகள் வந்தாலும் மாறிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.